ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டடங்களை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. தமிழகத்தில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரக்கூடிய அரசு துறை சார்ந்த கட்டடங்களுக்கு சொந்தமாக நிலம் ஒதுக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய அலுவலகங்களுக்கான புதிய கட்டடங்கள் வாடகை கட்டடங்களில் இருந்து மாற்றப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில், அதாவது சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71,94,00,000 ரூபாய் செலவில் 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டடங்களுக்கான சிறப்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றிருக்கின்றார். 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கான புதிய கட்டடங்களையும் தற்போது தமிழக முதலமைச்சர் துறையின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சரோடு இணைந்து திறந்து வைத்திருக்கின்றார். இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய தினம் ரூபாய் 71,94,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்த மாண்புமிகு ஆவின் சார்பில் கட்டப்பட்டுள்ள பால் பண்ணைகள், ஆய்வக கட்டிடம் உள்ளிட்டவற்றை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஆவின் நிறுவனத்தின் மூலமாக தமிழகத்தில் உற்பத்தியாகக்கூடிய பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றது. ஆவின் நிறுவனம் வாயிலாக பால் கொள்முதல் செய்யப்படும் அளவை அதிகரிப்பதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பாலில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதன் மூலமாக பால் உற்பத்தியாளர்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் ஆவின் நிறுவனம் தொடர்ச்சியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 10,61,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கும் 50,000 லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பண்ணைகளை தற்போது ஆவின் துறை அமைச்சரோடு இணைந்து தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கட்டடங்களும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டடங்களை பொறுத்தவரை கடலூர் மாவட்டம் மாப்பொடையூரில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டடத்தோடு சேர்த்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. அதன்படி 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பண்ணைகளுக்கும் 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கட்டடங்களையும் திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கடலூர் மாவட்டம் மாப்பொடையூர் என்கிற பகுதியில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவனங்களுக்கான தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். ராஜகுமரன், 2024 ஆண்டுக்கான சிறந்த திருநங்கைக்கான விருதினை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை சந்தியாதேவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார். அது குறித்து தகவல்களை சொல்லுங்க. திருநங்கை சந்தியாதேவியை பொறுத்தவரை அவர் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சென்று வில்லிசை பாடல்களை பாடி வரக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்து வருகின்றார். திருநங்கையரின் மேம்பாட்டிற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்தும் திருநங்கை சந்தியாதேவி அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக கொரோனா காலகட்டம் முதலே வில்லிசை பாடல்கள் மூலமாக சமூக விழிப்புணர்வு பாடல்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலும் தமிழக அரசின் திட்டங்கள் தொடர்பாக பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலும் தன்னுடைய திறமையான வில்லிசை திறமையை அவர் பயன்படுத்தி வருகின்றார். அதன்படி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் திருநங்கையரின் நலனிற்காக பல்வேறு முறையில் சிறப்பான சேவை ஆற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2024 ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த திருநங்கையான சந்தியாதேவி அவர்கள் மிகச்சிறந்த வில்லிசை பாடகராக இருக்கக்கூடிய அவர் அரசோடு இணைந்து விழிப்புணர்வு பணியில் வில்லிசை பாடல்களை பாடி வருவதன் அடிப்படையில் 2024 ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வாயிலாக தமிழக முதலமைச்சர் தற்போது திருநங்கை சந்தியாதேவி அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.